அண்மை செய்தி. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழகம்தான் முதல் மாநிலமாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சில தினங்களுக்கு முன்பு ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு கடன் வாங்குவதில் முதல் நிலையில் இருப்பதாகவும், தொடர்ந்து தமிழ்நாட்டின் வருமானம் அதிகரித்துக் கொண்டே சென்றாலும் கடன் வாங்கக்கூடிய நிலை மட்டும் குறையவே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பல புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு அவர் தமிழகம் அந்த அளவிற்கு தொடர்ந்து கடன் வாங்கக்கூடிய நிலையில இல்லை என்ற ஒரு பதிலையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு மீண்டும் பதில் தரக்கூடிய வகையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஒரு பதில் அறிக்கையை கொடுத்திருக்கின்றார். உண்மையிலேயே நாங்கள் வங்கியில் வாங்கிய கடனுடைய அளவு மாநில உற்பத்தி மதிப்பில் 25% தான் இருந்தது என்றும், ஆனால் இப்போது திமுகவினுடைய அந்த ஸ்டாலின் மாடல் அரசு கடன் சதவீதம் 26% தாண்டியுள்ளது எனவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதையே நாங்கள் சொன்னால் எங்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது எனவும், வருவாய் பற்றாக்குறையை நீக்கிவிட்டீர்களா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறைந்தபட்சம் அந்த அளவையாவது குறைத்தீர்களா என்றால் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல 2020-21 கொரோனா பாதிப்பால் அரசின் வரி வருவாய் குறைந்த நிலையில் கொரோனா தடுப்பில் அதிக செலவு செய்யப்பட்டதால் தான் வருவாய் பற்றாக்குறை அதிகமானதாகவும் அதிமுக ஆட்சி காலத்தில் நிதி குறைந்ததற்கான அந்த காரணங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். அந்த அறிக்கையை கொடுத்திருக்கின்றார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மையை மேம்படுத்துவோம் என்று மக்களை ஏமாற்றி இதற்காக ஒரு உபயோகமற்ற சர்வதேச நிபுணர் குழுவையும் அமைத்து நிதி பற்றாக்குறையை, வருவாய் பற்றாக்குறையை, கடன் அளவு என எல்லா நிதி குறியீடுகளிலும் பின்னடைவை சந்தித்ததுதான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நிதி மேலாண்மை பற்றி பாடம் எடுக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.